கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான மகா பெரிய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு குறிப்பாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் உறவுகளை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12, 13 அதிகாரங்கள் உறவுகளை குறித்ததான அதிகாரமாய் காணப்படுகிறது. வேதத்திலே வேதம் முழுவதுமே தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் மிக மிக முக்கியமானவை. வேத புத்தகத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகிலும் அது ஒழிந்து போவதில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத புத்தகத்திலே எல்லா வார்த்தைகளும் முக்கியம். ஆனால் ஒரு சில பகுதி மிக முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ரோமர் புத்தகத்திலே சில அதிகாரங்கள் மிக முக்கியம் வாய்ந்த அதிகாரங்களாய் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் தியானித்ததான ரோமர் 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. அது ஆவியின் பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு வேத பகுதி. அது மட்டுமல்ல, இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. காரணம் என்னவென்றால் இது உறவுகளை குறித்து சொல்லுகிறது. அதாவது தியாலஜியில் எப்படி சொல்லுவாங்க, இந்த 2 அதிகாரத்தையும் ரிலேஷனல் தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகளின் இறையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் தியாலஜி, உறவுகளின் இறையியல். இந்த 2 அதிகாரங்கள் உறவுகளை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக வாசித்ததான இந்த 2 வசனங்களிலே தேவனோடு இருக்கிறதான உறவை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட இருக்கிறதான உறவு. அந்த தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவிலே முதல் அந்த 2 வசனங்களிலே 3 காரியங்களை முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்கள் முக்கியப்படுகிறதை வாசிக்கலாம். முதலாம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவதாக இங்கு ஆண்டவரோடு தேவனோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதான 3 காரியங்கள் இந்த 2 வசனங்களிலே காணப்படுகிறது. முதலாவதான காரியம் என்னவென்றால் நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வேத புத்தகத்திலே அநேக விதமான பலிகள் உண்டு. குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பலிகள் எல்லாம் ஜீவ பலி என்று நாம் சொல்ல முடியாது. அது ஜீவ பலிகள் அல்ல. அநேக பலிகள் உண்டு. குறிப்பாக லேவியராகமத்திலே பார்ப்போமே ஆனால் 5 விதமான பலிகளை நாம் பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. இப்படி இது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக போக்காட்டு பலி, இப்படி அநேக பலிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது எதுவும் ஜீவ பலி அல்ல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், தேவனோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும் என்றால்
நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்திலே 2 பலிகள் மாத்திரம்தான் ஜீவ பலியாக சொல்லப்படுகிறது. ஜீவனோடு பலி செலுத்தப்பட்டது 2 காரியம். ஒன்று எது என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டார். அப்படி அவர் பலியிடும் போது தன்னுடைய மகனை அவர் என்ன பண்ணார் என்றால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பலி செலுத்தும்படியாக தன்னுடைய பட்டயத்தை அவர் எடுத்தார், கத்தியை எடுத்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுறார், இல்லப்பா நீ என்ன பண்ணாத, உன்னுடைய மகனை பலி செலுத்தாத, அதற்கு பதிலாக ஒரு ஆடை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம், இந்த பலியானது அவன் ஜீவனோடு தன்னுடைய மகனை கொடுத்தான், பிற்பாடு அதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். புதிய ஏற்பாட்டிலே ஒரு பலியை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நன்று அறிந்ததான ஒரு பலி. இயேசு ஆண்டவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். வேத புத்தகத்தில் இருக்கிறதான 2 பலிகள் ஜீவ பலிகள். இது தவிர்த்து மற்ற எல்லா பலிகளும் அதெல்லாம் பலிகள், ஆனால் ஜீவ பலி அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது? அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதான காரியம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுல போடப்பட்டிருக்கிறது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. வாசிக்கலாம், திரும்பமா வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும் என்றால், ஆண்டவரோடு நமக்கு அந்த ஒரு ஐக்கியம் உறவு வேண்டும் என்றால், நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பு கொடுத்தல் என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரே அடியாக கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஒரே அடியாக. ஈசாக்கு பலி செலுத்தினான், ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான் இல்ல, மொத்தமா ஈசாக்கை கொண்டு போய் என்ன பண்ணான், பலிபீடத்துல வைத்து விட்டான். அது போல ஒரே அடியாக இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, ஒரே அடியா மொத்தமா. அது மட்டுமல்ல, என்றென்றைக்குமாக ஒரே அடியாக என்றென்றைக்குமாக ஒப்பு கொடுப்பது. நாம் ஆண்டவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம், ஒரு உறவு வேண்டுமென்றால் நம்முடைய சரீரங்களை நாம் ஒரே அடியாக, இன்னைக்கு ஒரே அடியாக கொடுத்துட்டு திரும்பவும் ஒரே அடியாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. கொடுத்துட்டு அது என்றென்றைக்கும் கொடுத்தது தான். ஒரே அடியாக என்றென்றைக்குமாக நாம் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க ஒப்பு கொடுப்பது? ஒரே அடியாக என்றென்றைக்குமாக எப்படி நாம் ஒப்பு கொடுப்பது? அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரங்களை நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஆராதனையின் மூலமாக, ஆராதிப்பதின் மூலமாக நாம் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, தமிழில புத்தியுள்ள ஆராதனை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆவிக்குரிய ஆராதனை. நீங்க ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கென்று என்றென்றைக்குமாக ஒரே அடியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதனையின் மூலமாக, ஆண்டவரை ஆராதிப்பதின்
மூலமாக நம்முடைய சரீரங்களை நாம் என்றென்றைக்குமாக ஒரே அடியாக ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்லுகிறோமே, அந்த ஆவிக்குரிய ஆராதனையின் மூலமாக ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இங்க இந்த 2 வசனங்கள் தேவனோடு இருக்கிறதான அந்த உறவை குறித்து சொல்லுகிறது. சரீரங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய ஆராதனையின் மூலமாக அதை நம்ம செயல்படுத்தும் போது நாம் யாரோடு ஐக்கியப்படுகிறோம் என்றால் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக தேவனோடு நாம் ஐக்கியம் அல்லது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவிலே இரண்டாவதாக வாசிக்கலாம். 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இரண்டாவதாக மனம் புதிதாகுகிறதுனாலே, மனம் புதிதாகுகிறதுனாலே. மேல் பகுதியை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த 2ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதிக்கு நம்ம வருகிறோம். மனம் புதிதாகுகிறதுனாலே. இன்றைக்கு உலகத்திலே மனதை அடக்கும்படியாக விரும்புகிறார்கள். எல்லாம் சொல்லுவாங்க, மனம் ஒரு சொல்லுங்க, ஆமா, மனம் ஒரு குரங்கு. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குரங்கு என்ன பண்ணும், இங்க இருந்து என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி மனசு என்ன பண்ணும், இங்க உட்காந்துனே இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் சர்ச்சில் உட்காந்து இருக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே என்ன பண்ணணும், மாவு வாங்கிட்டு போகணும், போனதும் இட்லி ஊற்றணும். இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், மனசு என்ன பண்ணுது, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என்னன்னா மனசை என்ன பண்ணோம்னா அடக்கி என்ன பண்ணுறோம் வைக்கிறதுக்காக இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக முயற்சிகள் நடக்கிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் யோகா. இந்த நாட்களில் அதிகமாக அது பிரசித்தப்பட்டு இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனசை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இங்கே அலையுது. இங்கே தான் இருப்பார், ஆனால் அவர் மனசு எங்கே இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும். ஒரே நேரத்தில் அங்கே இங்கே போயிட்டு என்ன பண்ணும், வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மனதை என்ன பண்ணணும், அடக்கி வைப்பதற்காக பலவிதமான முயற்சிகள் பயிற்சிகள் நடைபெறுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் மனசை நீ என்ன பண்ணாத, அடக்கி வைக்காதப்பா. மனசை அடக்காத. நீ என்ன பண்ணணும்னா அது என்ன பண்ணுமா, அங்க வாசிங்க, உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனசு மறுரூபமாக வேண்டும், அடக்கி வைப்பதனால அல்ல. அடக்கி வச்சா என்ன ஆகும், தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 32 எடுத்து வாசிக்க வேணாம். நான் அடக்கி வச்சேங்க, அப்ப என்ன ஆச்சு, நித்தம் என் கதறல்னாலே என் எலும்பு எல்லாம் உடைஞ்சு போகுது அப்படின்னு அவர் சொல்ற. எடுத்து வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 32 இருக்கு. அவர் அடக்கி வச்சதுன்னா என்ன ஆயிடும்னா எலும்பெல்லாம் நொறுங்கிடும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், மனசை நீ அடக்கி வைக்காதப்பா. அந்த மனசை என்ன பண்ணணும்னா மறுரூபமாக்க வேண்டும். மறுரூபம் அப்படின்னு சொல்றதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா இதே வார்த்தை தான் மத்திய 17ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் மறுரூபமானார். பார்த்தீங்களா, அங்கேயும் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுவது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வண்ணத்து பூச்சி இருக்கு. வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கன்னா பலவிதமான நிலைகளே அது கடந்து. முதல்ல அது கூட்டு பருவத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு நிலைக்கு அது என்ன பண்ணும், மாறும். அதுக்கு பிற்பாடு அது என்ன பண்ணும், இன்னொரு நிலைக்கு மாறும். அதுக்கு பிற்பாடு அது என்ன பண்ணும், வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. அதுபோல ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு நாம் மாறுவது. என்னுடைய மனசை நான் அடக்கி வைக்காம இது வேறொரு நிலைக்கு மாறுவது. இதை எப்படி செயல்படுத்த முடியும், என்னுடைய மனதை நான் எப்படி வேறு நிலைக்கு நான் மாற்றுவது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த மனசுல அப்ப என்ன வைக்கணும்னா, இந்த மனசுல நம்ம வேத வசனத்தை வைக்க வேண்டும்.
சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அங்கு சொல்லப்பட்டது என்னது? ஆராதனை. ஆராதனையின் மூலமாக நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க மனதை நாம் அடக்காமல் மனதை நாம் மறுரூபமாக்க வேண்டும் என்றால், அடுத்த வேறொரு நிலைக்கு நம்மளுடைய மனதை நாம் மாற்ற வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த வேத வசனத்தை நம்ம மனசுல என்ன பண்ணணும்? வைக்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் 119 சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன். இந்த இருதயத்துல வேத வசனத்தை நாம் வைக்க வேண்டும். எப்படி நாம் வேத வசனத்தை வைக்க வேண்டும்? மனப்பாடம் செய்து வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை எங்க வைக்கணும்? இருதயத்துல வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணதை தியானித்து 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 அப்படி தியானிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? அப்படியே மறுரூபமாகும். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் தியானிக்கையில் என்ன மூண்டது? அக்கினி மூண்டது. ஒரு மறுரூபம் அங்கே உண்டாகிறது. இந்த வேத வசனம் என்னுடைய இருதயத்தில் நான் வைத்து அதை மனப்பாடம் செய்து அதை தியானிக்கிறதான நேரத்தில் என்னுடைய மனது ஆவிக்குரியவனாக நான் மாறுகிறேன். என்னுடைய இருதயத்தில் எனக்குள்ளே ஒரு அக்கினி மூழ்கிறது. அதுதான் நான் மறுரூபமாகிறேன். ஆண்டவரோடு நான் ஐக்கியப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஆராதனையின் மூலமாக நான் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவதாக வேத வசனத்தை என்னுடைய மனதிலே வைக்கிறதின் மூலமாக மனதை நான் கட்டுப்படுத்தவில்லை, அதை நான் மறுரூபமாக்குகிறேன். ஆண்டவரோடு நான் ஐக்கியமாகிறேன். எனக்குள்ளே ஒரு அக்கினி மூழ்கிறது. மறுரூபத்தை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் அதே வசனம், 2ஆம் வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். பரிபூர்ணமான சித்தம். மூன்றாவதாக சித்தம். சித்தம் சித்தம் என்றால் வில். ஆங்கிலத்தில் வில் என்று சொல்வார்கள். அவருக்கு வில் பவர் ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்றாங்க, பார்த்தீங்களா? அதுதான் இந்த நாம் ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறோம், யோசிக்கிறோம், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரத்துல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா வாசிக்கல. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்க. 11ல இருந்து 21 வரைக்கும் வாசிக்கணும். ஒரு சில வசனங்களை வாசிங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புறேன், நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்க, நான் விரும்புறேன். நைட்டு படுக்கும் போது என்ன விரும்புறேன்? காலையில எழுந்து எங்க போகணும்? டிவோஷனுக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆனா என்ன நடக்குது? 4 மணிக்கு அல்லாம் கூட வைக்கிறோம், 4:30 மணிக்கு அது எல்லாம் அடிக்குது. ஆனா என்ன பண்ண முடியல? இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? இங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது நமக்கு என்ன இருக்கு? ஒரு விருப்பம் இருக்கு, இதெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்ன முடியல? செய்ய முடியல. அதுதான் பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். இப்போ இந்த சித்தம், இதுதான் இந்த சித்தத்தை நான் என்ன பண்ண வேண்டும் என்றால், சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இந்த சித்தத்தை நாம் தேவனிடத்துல என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. யாருடைய சித்தம்? உம்முடைய சித்தம். ஆண்டவரிடத்துல நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, சித்தத்தை மன வலிமையினாலே கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மன வலிமையினால என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியத்தை செய்யணும்னா மனசுல என்ன பண்ணுங்க, என்னால முடியும் அப்படின்னு சொல்லினே இருந்தா அதை என்ன பண்ணலாம்?
செய்யலாம் அப்படின்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹிப்னாட்டிக் தியரி அப்படின்லாம் இருக்கும். இந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி, இப்போ தெரப்பிலாம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியும் சிலதெல்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனசை ஒரு 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 காரியத்துக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக காரியத்தை செய்ய வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைப்பா, உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும். சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்துல உன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடு. அவருடைய சித்தத்தை நீ என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். எப்படிங்க ஒப்பு கொடுப்பது? எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஜெபத்தின் மூலமாக. இந்த ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். ஹிப்னாட்டிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. அங்கே போனீங்கன்னா ஒரு விதமான கலர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு கலர் இருக்கு, கலர் கோடு ஒன்று இருக்கு. அந்த கலரில் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் மைண்ட் என்ன பண்ணுவாங்க, இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஸ்டேஜாக கொண்டு போவாங்க. ஆல்ஃபா ஸ்டேஜ், காமா ஸ்டேஜ் அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை, உங்களை முடியாத காரியத்தை செய்ய வைப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைப்பா, உன்னுடைய சித்தத்தை நீ என்ன பண்ணுனா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடு. உன் மனசை நீ கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஒரு காரியத்தை என்ன பண்ணது செய்ய முடியாது. உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும். அப்படி புதிதாகி உன்னுடைய சித்தத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் 2ஆம் வசனம். தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நம்முடைய மனம் புதிதாகிறது. அப்ப அந்த சித்தத்தை நாம் செய்ய முடியும். இதை எப்படி செய்ய முடியும் என்றால், ஜெபத்தின் மூலமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய சித்தத்தை நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஜெபத்தின் மூலமாக நாம் ஜெபிக்க 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 தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் செயல்படுகிறவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்மால் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு நம்ம அதிகமான நேரத்தை கொடுத்து ஜெபிக்க 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 ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். அந்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியானவருடைய வல்லமை மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தத்தை என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, சரீரத்தை ஒப்படைக்க வேண்டும் ஆராதனையின் மூலமாக. இரண்டாவது, மனதை புதிதாக்க வேண்டும் அல்லது மனதை மறுரூபமாக்க வேண்டும். எப்படி? வேத வசனத்தின் மூலமாக. சித்தத்தை ஒப்படைக்க வேண்டும். எப்படி என்றால், ஜெபத்தின் மூலமாக. அந்த ஜெபத்தின் மூலமாக நான் வல்லமையை பெற்றுக் கொள்கிறேன். அந்த வல்லமை எனக்குள்ளே வரும்போது நான் என்ன மாறுவேன் என்றால், சாட்சியாக செயல்படுகிறவனாக நான் மாறுவேன். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய சரீரம், நம்முடைய மனது, நம்முடைய சித்தத்தை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, ஆராதனையின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஒப்பு கொடுக்கும் போது நாம் யாரோடு ஐக்கியமாகிறோம்? தேவனோடு. தேவனோடு நமக்கு ஒரு உறவு, தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய சரீரங்களை, நம்முடைய மனதை, நம்முடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஐக்கியமாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.